இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்முடைய ஆயுள் சக்கரத்தை நாம் மேன்மைப்படுத்துகிற வழியை இந்த நாளில் நாம் பயன்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்கள் முடிச்சலும் ஆண்டவர் இந்த நாளிலும் எங்கள் ஆயுள் சக்கரத்தை மேன்மைப்படுத்த அல்லது உம்பக்கமாய் திருப்ப நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அன்பானவர்களே, யாக்கோபு 5வது வசனத்தை இப்படியாக சொல்லுகிறார். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்து பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 4 சொல்லுகிறார், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றினால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படிக்கு யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானினால் திருப்பப்படும். அன்பானவர்களே, கப்பல் மகா பெரியதா இருந்தாலும் இந்த கப்பலை திருப்புவதற்கு ஒரு சின்ன சுக்கான் போதும். இன்றைக்கு நம் வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஒரு சின்ன அவயமான நாவு போதும் அதை ஜீவனுக்கு ஏதுவாய் திருப்புவதற்கு. அதனாலதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இங்கே யாக்கோபு சொல்லுகிறாரு, நாவு நரக அக்கினியினால் கொளுத்தப்படும் பொழுது நம்முடைய முழு சரீரத்தை மாறுது கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது என்று சொல்லி. அன்பானவர்களே, பெந்தகோஸ்தே தினமான பொழுது நரக அக்கினி அல்ல, பரலோகத்தின் அக்கினி பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவருடைய நாவுகளை கொளுத்தி விட்ட பொழுது தணலால அக்கினியினால, ஹல்லேலூயா, அவர்களுடைய முழு சரீரமும் பலனடைந்தது. பலவீனப்படவில்லை, பலனடைந்தது. அவருடைய ஆயுள் சக்கரம் திருப்பப்பட்டது. பயத்திலிருந்து தைரியத்துக்கு நேராக திருப்பப்பட்டது. மரண பயத்திலிருந்து ஜீவனின் துணிவுக்கு ஏதுவாய் திருப்பப்பட்டது. சொல்லும் ஒரு ஹல்லேலூயா. அப்ப நாவின் மேல பரலோக அக்கினி வரும் பொழுது அல்லது பரலோக அக்கினியினால் கொளுத்தப்படும் பொழுது அதுதான் நம்முடைய ஆயுள் சக்கரத்தை திருப்புகிற அல்லது திறக்கிற திறவுகோலாய் மாறுகிறது. ஆண்டவர் இப்படியாக சொன்னார் பேதுருவை பார்த்து, பேதுருவே, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். பாருங்க, தேவன் சொன்னாரு, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அப்ப ஜீவனும் மரணமும் எந்த திறவுகோல்ல இருக்கிறது? நாவு என்கிற ஒரு திறவுகோலின் மேல இருக்கிறது. அன்பானவர்களே, பெந்தகோஸ்தே தினமான பொழுது தேவன் பரலோகத்தின் திறவுகோலாகிய அக்கினி பிளம்புகளை அவருடைய நாவின் மேல் வைத்த பொழுது பேதுரு எழுந்து பேசத் தொடங்கினார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை நோக்கத்தின் பூட்டப்பட்டிருந்த அந்த கதவை திறக்கிற திறவுகோலாய் அது மாறிட்டு
எந்த நாவு மறுதலித்ததோ அந்த நாவு இப்பொழுது ஹல்லேலூயா பேசுகிறது. பேசின உடனே அடைக்கப்பட்டிருந்த அந்த வாசல் திறக்கிறது. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். சிந்தித்து பாருங்க. பரலோகத்தின் திறவுகோல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பேதுரு என்ன தெரியுமா பேசினாரு? அந்நிய பாஷையை பேசினாரு. தன் சொந்த மொழியில பேசல, அந்நிய பாஷையில பேசினாரு. அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு திறவுகோல் அந்நிய பாஷை. பரலோகத்தின் திறவுகோல் அந்நிய பாஷை. உங்கள் நாவுகளால் உங்கள் வாழ்க்கையின் சுகத்தை நீங்கள் மூடி போட்டிருக்கலாம். உங்கள் வார்த்தைகளினால, நீங்க அறிந்த வார்த்தைகளினால தேவன் உங்களுக்கு வைத்த திட்டத்தை குலைத்து போட்டிருக்கலாம். நீங்க அறிந்த வார்த்தைகளினால தேவன் உங்களுக்கு நியமித்த செழிப்பை நீங்கள் பூட்டி போட்டிருக்கலாம். நீங்க அறிந்த வார்த்தைகளினால தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்த மேன்மையான திட்டத்தை பூட்டி போட்டிருக்கலாம். ஆனால் அவைகளை திரும்பவும் திறக்கும்படியாக தேவன் அந்நிய பாஷை என்கிற ஒரு பெரிய பரலோகத்தின் திறவுகோலை உங்கள் நாவுகளில் கொடுத்திருக்கிறார். அனுதினம் அந்நிய பாஷையை தொடர்ந்து பேசுங்க. 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் தொடர்ச்சியாய் பேசுங்க. எந்த வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறதோ, சுகம் என்கிற வாசல் பூட்டப்பட்டிருந்தா அது உங்களால் திறப்பதற்கு திறவுகோலை அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் என்கிறது உங்களுக்கு பூட்டப்பட்டிருந்தா திறக்கிற திறவுகோலை ஆண்டவர் அந்த அந்நிய பாஷை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பக்தி விருத்தி அற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா பக்தி விருத்தி என்கிற வாசலை திறக்கிற திறவுகோலாய் தேவன் அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். ஐஸ்வர்யம் என்கிறதை உங்கள் நாவுகளால் நீங்க பூட்டி போட்டிருந்தா அதை திறக்கிற திறவுகோலாய் தேவன் அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். தடையின்றி நல்லா பேசுங்க. பாருங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற, திருப்புகிற ஒரு பாஷை. ஒரு பாஷை. ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்வாண்டவரே, இந்த நாள்ல அந்நிய பாஷை அளவுக்கு அதிகமாய் பேசி என் வாழ்க்கை சக்கரத்தை நான் திருப்பி ஜீவனுக்கு எதுவாய் நடத்த எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.